உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அஞ்சலி. 23 வயதான இவருக்கு சிராத் நகரைச் சேர்ந்த திலீப் என்பவரோடு 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கிறது. திலீப் டெல்லியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். அஞ்சலி கணவர் குடும்பத்தோடு ஊரில் வசித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அஞ்சலியின் வீட்டில் மற்றவர்கள் வேலை விஷயமாக வெளியே சென்று விட்டார்கள். அவர் மட்டும் தனியே இருந்திருக்கிறார். மாலை 5 மணி அளவில் அஞ்சலியின் உறவுக்கார சிறுவன் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வந்திருக்கிறான். அப்போது அஞ்சலியோடு வீட்டில் 3 இளைஞர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் யார் என சிறுவன் கேட்டதற்கு உறவினர்கள் என்று அஞ்சலி கூறியிருக்கிறார். அதன் பிறகு அச்சிறுவன் விளையாடுவதற்காக வெளியே சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து சிறுவன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அஞ்சலி கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோதுதான் அந்த பயங்கரம் ஊர் முழுவதும் பரவியிருக்கிறது. சிறுவன் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த பயங்கரத்தை செய்தவர்களை வலை வீசி தேடியிருக்கிறார்கள். செல்போன் சிக்னல் மூலம் சந்தேகப்படும் நபரை ட்ராக் செய்திருக்கிறார்கள். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு நிகால்பூர் என்ற பகுதியில் அவரை போலீசார் சுற்றி வளைக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த நபர் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதனால் காவல்துறையினர் அவரை காலில் சுட்டு மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அஞ்சலி கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர் பல்பீர் சிங். அஞ்சலியும் அவரும் காதலித்து வந்துள்ளார்கள். பல்பீர் சிங் வேலை வெட்டிக்கு போகாமல் ஊர் சுற்றி வந்திருக்கிறார். வேலைக்கு சென்று நன்றாக சம்பாதிக்கும்படி அஞ்சலி அவரை பலமுறை கண்டித்திருக்கிறார். ஆனால் அவர் திருந்தியதாக தெரியவில்லை. இதற்கு மேலும் பல்பீர் சிங்கை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை சுமூகமாக நடத்துவது என்பது முடியாத காரியம் என அஞ்சலி நினைத்திருக்கிறார். இந்த சூழலில் அஞ்சலிக்கு வெளியூரிலிருந்து வரன் வந்திருக்கிறது. அவருக்கும் திலீப்பை பிடித்துவிட திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டார். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்திருக்கிறது. இதனால் பல்பீர் சிங்குடனான உறவை அஞ்சலி துண்டித்திருக்கிறார். பல்பீர் சிங் கெஞ்சி கூத்தாடி பார்த்திருக்கிறார். ஆனால் அஞ்சலி தன்னுடைய முடிவிலிருந்து மாறவே இல்லை. 6 மாதத்திற்கு முன்பு திலீப்புடன் அவருக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. காதலி அடுத்தவரின் மனைவி காண பிறகும் பல்பீர் சிங்கால் அஞ்சலியை மறக்க முடியவில்லை. காரணம், காதலை விடவும் அவர் மீதிருந்த கொலை வெறி. ஆம், அஞ்சலி தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக ஆழமாக நம்பியிருக்கிறார் பல்பீர் சிங். இதனால் அவரை கொலை செய்ய முடிவெடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று கடைசியாக ஒருமுறை பேச வேண்டும் என அஞ்சலியின் மாமியார் வீட்டிற்கு நண்பர்களோடு சென்றிருக்கிறார் பல்பீர் சிங். திருந்திவிட்டதைப் போல அஞ்சலியிடம் பேசிய பல்பீர் சிங் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்பீர் சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.